இதயத்திலேயே பல நோய்கள் வந்து நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அதான் வந்து இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வாழ்வு பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதயத்தில் போதுமான வந்து அந்த கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சில டைமில் ஹார்ட் மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்லேயே நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது. அந்த இம்பல்ஸ் ஆனது வந்து நமக்கு வந்து ஹார்ட்டால் போதுமான அளவு நமக்கு உற்பத்தி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதய துடிப்பே வந்து கொஞ்சம் இதாகும். ரொம்ப அந்த போதுமான அளவு நமக்கு இருக்காது. ஸோ இதனால் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆகும். ஹார்ட்டோட முக்கியமான வேலை என்ன? பம்ப் பண்ணி ஒரு உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தத்தை வந்து செலுத்துறது தான். இப்போ அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காத போது என்னாகும்? அந்த பம்பிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து இதாகும். அந்த அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பம்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேக் ஆகும். இப்போ ஹார்ட் மசில் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து மருதம்பட்டையை பயன்படுத்துவோம். இந்த மருதம்பட்டை வந்து ஹார்ட் வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து வெண்தாமரை இதழ். இந்த வெண்தாமரை இதழும் எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இதயம் சார்ந்த நோய்கள். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் தமரக நோய்கள் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது வந்து இதயத்திலேயே பல நோய்கள் வந்து நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வாழ்வு பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதயத்தில் போதுமான வந்து அந்த கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சில டைமில் ஹார்ட் மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்லேயே நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது. சரிங்களா? இப்போது நம்ம குறிப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு அந்த ஹார்ட்டில் சிலருக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து எஸ்ஏ நோடு ஏவி நோடுலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து மெயினாக வந்து அந்த இதயத்து துடிக்கிறதுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு தான் வந்து இதய துடிப்பே வந்து நிர்ணயிக்கும். சரிங்களா? அந்த இம்பல்ஸ் ஆனது வந்து நமக்கு வந்து ஹார்ட்டால் போதுமான அளவு நமக்கு உற்பத்தி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதய துடிப்பே வந்து கொஞ்சம் இதாகும். ரொம்ப அந்த போதுமான அளவு நமக்கு இருக்காது. ஸோ இதனால் வந்து ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆகும். இப்போ இது கம்மியாகிறதுனால ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இஎஃப் வேல்யூ அப்படின்றது வந்து எக்கோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது சிலருக்கு 30, 40 ரொம்ப கம்மி ரேஞ்சில் இருக்கும். அப்படி இது பண்ணும்போது ஹார்ட்டுக்கு வந்து அது வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்றத வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ஹார்ட்டில் வந்து இந்த மாதிரி இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? நார்மலாக வந்து தேவையான அளவு நமக்கு ஒரு மோட்ரு ஓடுது அப்படின்னாக்க அதுக்கு தேவையான வோல்டேஜ் கரண்ட் இருந்தால் தான் அதோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நமக்கு இயங்கும். ஆமாம் தானே? அதே மாதிரி தான் நம்ம ஹார்ட்டு துடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான இம்பல்ஸ் வந்து நமக்கு தேவை. அந்த கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பல்ஸ் வந்து நமக்கு தேவை. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இசிஜியில் வந்து ரெக்கார்டே பண்ணுறோம். அந்த ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை தான் வந்து நம்ம வந்து அந்த இசிஜியில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு வந்து குறைபாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இம்பல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போகுது அப்படின்னும் போது ஹார்ட்டோட துடிப்புகளில் வந்து நிறைய வந்து மாறுபாடு வந்து ஏற்படும். துடிக்கிறதுக்கு வந்து ஒழுங்காக வந்து போதுமான எனர்ஜி வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஹார்ட்டோட முக்கியமான வேலை என்ன? பம்ப் பண்ணி ஒரு உடம்பு ஃபுல்லாக அந்த ரத்தத்தை வந்து செலுத்துறது தான். இப்போ அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்காத போது என்னாகும்? அந்த பம்பிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து இதாகும். அந்த அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பம்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அப்படி லேக் ஆகிறதுனால நமக்கு அந்த இஎஃப் வேல்யூ, அந்த ரத்தத்தை வந்து உடம்பு ஃபுல்லாக கடத்தக்கூடிய தன்மை வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிக்குது. இதனால் என்னாகும் அப்படின்னாக்கா, நமக்கு சில நேரங்களில் வந்து வலி வரலாம், மூச்சு திணறல் வரலாம். படிக்கட்டு ஏறும்போதெல்லாம் வந்து நமக்கு வந்து திடீர்னு வலி இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். ப்ளஸ் வந்து சில நேரம் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருக்கும், திடீர்னு வந்து படபடப்பு வந்து ரொம்ப அதிகமாகிரும். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, சில டைமில் வந்து சர்ஜரி வரையும் நமக்கு வந்து கொண்டு போகும். இது மெயினாக வந்து நமக்கு இரத்த குழாய் அடைப்புகள்னாலே வரலாம். இல்லை அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து நிறைய காரணங்களால், இது செப்பரேட்டாக அந்த உணவு முறைகள், லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரியான பல ரீசன்களால் இந்த உருவாகிறது வந்து நமக்கு இதாகணும். மெயினாக இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு ஹார்ட்டோட மசில் வந்து ரொம்ப வீக் ஆயிரும், தளர்ந்து போயிடும். தளர்ந்து போகிறதுனால நமக்கு ஹார்ட்டில் வந்து ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அந்த கரண்ட்டு சுருங்கி விரியும் போது ஒரு சின்ன உதறல் மாதிரி ஏற்படும். ஸோ இது எல்லாமே இந்த
நமக்கு தேவையான ஹார்ட்டுக்கு தேவையான இந்த எனர்ஜி வந்து கம்மியாகிறது தான் வந்து மெயின் ரீசன். இதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்குது. அதாவது வந்து ஹார்ட் மசில் வந்து வீக்கு அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மருதம்பட்டையை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மருதம்பட்டை வந்து இந்த மாதிரி இதய மசில்கள் தளர்வடைஞ்சிச்சுன்னா, அதுக்கு போதுமான சக்தி இல்லைனாலோ, இல்லை இதய மசில்ஸில் சில டைமில் வந்து வீக்கம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு பார்த்தாமலே வந்து அவங்களுக்கு அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த வென்ட்ரிக்கல் மசில் வந்து தளர்ந்து போய் கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்கங்கள் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே மருதம்பட்டையை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னாவே அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கஷாயம் சொல்கிறேன். அதை ரெகுலராக ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்போ ஹார்ட் மசில் நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து மருதம்பட்டையை பயன்படுத்துவோம். இந்த மருதம்பட்டை வந்து ஹார்ட் வீக்காக இருக்கிற மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து வெண்தாமரை இதழ். இந்த வெண்தாமரை இதழும் நமக்கு இந்த ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அந்த வெண்தாமரையோட கிழங்கும் வந்து நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும், அந்த வேரில் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி பூவோட இதழ். இது மூணுத்தையும் ரெகுலராக, அதாவது வந்து மருதம்பட்டை பொடி, வெண்தாமரை இதழ், அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி இதழ், இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, வெண்தாமரை பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதே மாதிரி மருதம்பட்டை பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். செம்பருத்தி இதழை வந்து எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, லைட்டாக நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மூணுத்தையும் ரெகுலராக நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கணும். இப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்கா, நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு நம்ம 5 டம்ளர் தண்ணி வச்சு அதை 1 டம்ளரும் வற்ற வச்சுட்டு காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இஎஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து அந்த தளர்வடைஞ்ச ஹார்ட் மசில் அந்த வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். இதே போல் இன்னொரு சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.